Hello, Vanakkam and Namaste from Rameshwaram, a town in the deep south of India on the eastern shoreboard in the state of Tamil Nadu. So, Rameshwaram, this town is important for two reasons. One, it's very close to Sri Lanka, and that has political ramifications, that has social ramifications, which we will explore in just a bit. That's the focus of this video. But also, a lot of people come to this town because this town is featured in the Ramayana. So the Ramayana is one of the two major literary epics which forms the heart and soul of the Hindu faith. But actually, the local Christians and Muslims at least believe that Adam and Eve walked from Sri Lanka to India through the Adam's Bridge, or the Hindus call it Ram Setu. You see that island over there? That is still India. But if you just go all the way straight that way, about 9 kilometers, which is very little by maritime standards, that's Sri Lanka. And so the Hindus believe that King Rama, Sri Rama, crossed from India to Sri Lanka, across this, water body, and that is called the Ram Setu. So that's why Rameshwaram is very special to Hindus. For the Christians and Muslims, they believe that Adam and Eve were born in Sri Lanka, and they crossed into India, then went to the rest of the world through, again, this water body. So for three major religions, this water body is pretty significant. Remember how I said Rameshwaram is very important for Hindus, especially regarding the Ramayana? So here's a temple where people believe Sri Ram, Lord Rama, stayed for a bit of time before he crossed the small ocean into Sri Lanka that way. Ramesh, Dhanushkodingla. இது இங்கே நியூஸில் அப்பப்போ சொல்லுவாங்களே, இந்த மீனவ பிரச்சனைலாம் நடக்குது. ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க? மீனவ பிரச்சனை அவங்க இலக்கில் போய் மீன் பிடிச்சா பிடிக்க அங்கோல ராணுவம் பிடிக்கத்தான் செய்யும். அதாவது மீனவருடைய பிரச்சனை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பார்டர் அவங்களுடைய பார்டர்னு இருக்குது. அவங்களுடைய பார்டருக்குள்ளே போனால் நம்ம மீனவர்களை பிடிக்கத்தான் செய்வாங்க. இந்த நாடு இல்லை, எந்த நாடு இருந்தாலும் பிடிக்கத்தான் செய்யும். அதுக்கு எதுவும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. அவங்களுடைய இலக்கில் போய் நம்ம மீன் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பிடிக்கத்தானே செய்வாங்க. நம்ம நாட்டோட இலக்கில் அந்த அடுத்த நாட்டு நம்ம கட்டி நாட்டை விட மாட்டோம்ல. இப்போ அவங்க நாட்டுக்கு நம்மளை விட மாட்டாங்கல்ல. நம்ம நாடு நம்ம தான் திமிரி போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம நாட்டில் வந்து அதிகமான மீன்பிடி வந்து அதிகம். தமிழ்நாட்டில் வந்து மீன்பிடி அதிகமான மீன்பிடி, அதிகமான வலைகள். அதாவது கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட வலைகளும் வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீன் பிடிக்கும் போது மீன்வளம் அழியத்தான் செய்யும். மீன்வளம் அழிஞ்சோன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம மீனவர் போய் மீன் பிடிக்க போனாங்கன்னா நம்ம ஏரியாவுக்குள்ளே மீன் இல்லை. ஏன்னா எல்லாமே நவீனமான வலைகளை வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிடறாங்க. ஆர்வக்கோளாறு ஆசையில் என்ன பண்ணால் பணம் காசு சொல்லுவாங்க, அதிகமான வலைகளை வாங்கி வச்சு அதிகமாக மீனை பிடிச்சி அழிச்சோன்னா மீன் நம்ம நாட்டில் மீன் இல்லை. அப்போ அந்த எல்கை மீறி அவன் நாட்டுக்குள்ளே போனால் தான் மீன் இருக்கும். அப்போ எல்கை மீறி போனால் தான் அங்கே போய் நம்ம சம்பாதிக்க முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்கை மீறி தான் போய் அவங்க மீனை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ளவங்க வந்து பிடிக்க அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ இந்த தனுஷ்கோடியில் நாங்கள் இருக்கோம்ல, தனுஷ்கோடி இப்போ நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ தனுஷ்கோடி நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தனுஷ்கோடி தான் ரொம்ப அருகாமையில் இருக்கோம். தனுஷ்கோடி அருகாமையில் இருக்கும். இது வரைக்கும் இங்கே உள்ள நாட்டு படங்களை அங்கே உள்ள ராணுவம் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சர்வே இல்லையில் அந்த நாட்டில் உள்ளவங்க மீன் பிடிப்போம், நாங்களும் மீன் பிடிச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த நாட்டில் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை பிடிப்பாங்க. எல்கை மீறி போனாலும் பிடிப்பாங்க. பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்டா என் நாட்டுக்கு என் எல்கையில் நீ வரைஞ்சிட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு ஓடுறா அப்படின்னு ஒப்புங்கடா அப்படின்னு திருப்பி பற்றி விட்டுருவாங்க. இதே நம்ம விசைப்படகு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்கை மீறி, அதாவது நம்ம இங்கே இருக்கோம்னா நமக்கு அந்த பூமி கரையை விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அவங்க தேசத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. யாரு? ராமேஸ்வரத்து பெரிய மீன்பிடி வந்து அவங்க தேசத்துலேயே போனாலும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணதை செய்வாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்க காரணம் சொல்லுவாங்க, இங்கே அருகாமையில் கச்சதீவுல நாங்கள் பிடிபட்டோம் அப்படின்பாங்க. ஆனால் சுற்றுலமாக போய் கச்சதீவுக்குள்ளெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. கச்சதீவுக்குள்ள வந்து அவங்க வரைய மாட்டோம், வந்து பிடிக்கவே மாட்டாங்க. இங்கே கச்சதீவுக்குள்ள இருந்தால் வெரைட்டி தான் விட்டுட்டு போவாங்க, பிடிக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறது நாங்கள் எல்லையை மாரி போகல. கச்சதீவுக்குள்ள அவங்க பிடிச்சதை பார்த்தா காங்கேசன் துறையில் பிடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி நீர்கொழும்புல பிடிச்சிருப்பாங்க. இப்படி அதாவது உள்ள அவங்களுடைய தேசத்துக்குள்ளே வச்சு 20 மேலே உள்ளே தான் வச்சு பிடிச்சிருப்பாங்க. அவங்க இலக்கில் போய் அவங்களோட அதாவது என்னன்னா, நம்மளுக்கு வந்து மீன்வளம் வந்து அதிகமாக மீன்வளம் பிடிக்கக்கூடிய எல்லா நவீன தொழிலும் நம்மள்ட்ட இருக்குது. அந்த நாட்டில் உள்ளவங்களும் நவீன தொழில் கிடையாது. ஒரு டன் மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு 100 கிலோ மீன் தான் பிடிப்பாங்க. 2வது போட்டு கரையை போயிடுவாங்க. அதிகமான மீனை வந்து அழிக்க மாட்டாங்க. நம்ம 10 டன் மீன் இருந்தாலும் 10 டன் மீனை அப்போயே அழிச்சா தான் நம்ம வீட்டில் வந்து தூங்குவோம். 10 டன் மீன் இருந்தாலும் அந்த கடல் வளத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கணும். கடல் வளத்தை அழிச்சா இப்போ ரொம்ப வேணால் அதுக்கு காரணம் நம்ம கவர்மெண்ட்டையும் நான் சொல்லுவேன், போய் தப்பு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட தொழிலை வந்து நம்ம கவர்மெண்ட்டை தான் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 1000 பேர் பிடிக்கக்கூடிய மீனை ஒரே நபரே சம்பாதிக்கணும்னு நினச்சா, இப்போ 10 டன் மீன் கடலில் பிடிக்கிறோம்னா அதை குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராக அந்த மீனை பிடிக்கலாம். 100 கிலோ பிடிச்சா கூட 1000 பேர் பிடிச்சாங்கன்னா அந்த 1000 பேரோட பொருளாதாரம் வரும்.
ஆனால் அந்த 10 டன் மீனை ஒருத்தனே பிடிச்சி அந்த மீன் ஒன்றத்துக்கும் ஆகாமல் மீன் சாப்பிட்றதுக்கும் ஆகாமல் கடைசியில் கோழி தீவனத்துக்கும் இதுக்கும் அள்ளி போடுற அளவுக்கு அதாவது ரொம்ப சீப் அண்ட் ரேட்டாக அள்ளி போட்டுட்டு ஏதோ நாங்கள் மீன் பிடிச்சி நாங்கள் பெரிய இது பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மீன் வளத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மீன் வளத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் மேலே தான் சொல்ல முடியும், ஏன்னா மக்களே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் தானே இயக்கிக்கிட்டு இருக்கு மக்களை, கவர்மெண்ட் மேலே தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா மீனவர் நம்ம மீன்துறை அமைச்சர்கள்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒருத்தன் ஒரு கப்பலை வச்சு ஒருத்தன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கப்பலோடைய வருமானம் யாருக்கு வரும்? அந்த ஒருவனுக்கு தான் அந்த வருமானம் போகும். அதில் உள்ள லேபர்களுக்கு வருமானம் போகும். நீ 100 டன் மீன் அழிக்கிற, ஒரு நாளைக்கு 10 டன் மீன் அழிக்கிற, ஒரு நாளைக்கு மீன் பிடி சரி சாதாரண ஒரு கப்பலில் 10 டன் மீன் அழிக்கிற, அந்த 10 டன் மீனையும் எத்தனை சிறிய படம் வச்சுங்க எத்தனை பேர் பிடிக்கலாம்? எத்தனை பேரோட வாழ்வாதாரம்? அத்தனை பேர் வாழ்வாதாரத்தை அழிக்கிறது யார்? கவர்மெண்ட் தானே. நவீனமான தொழில்களை கொடுத்து நவீனமான பெரிய பெரிய போட்டில் வச்சு நீ தொழில் பண்ணுற, நீ வசதி வாய்ப்பில் நீ கோடீஸ்வரன் நீ தொழில் பண்ணுறான், பெரிய நவீனமான தொழிலில் பண்ணுறான். இந்த நவீனமான தொழிலெலாம் அழிஞ்சிச்சுன்னா எல்லாருமே சராசரி மீன் பிடிச்சி எல்லா மீனவருமே இப்போ சொல்கிறாங்களே மீனவர் எல்லா இடமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்களையும் சுற்றி நாங்களும் சரியான கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மீனவரா இல்லை முன்னாடி மீனவரா? பரம்பரையே மீனவர் தான். இந்த ராமேஸ்வரம் தீவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே அது என்ன சொல்லணும்னா வாழையடி வாழையர் மீனவர் தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கிறவங்க வந்து வேறு மாற்று தொழில் தெரியாது யாருக்குமே. இன்னைக்கு வண்டி ஓடிக்கிட்டாங்க, ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, வண்டி வாங்கின ராமேஸ்வரத்தை சார்ந்த ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வம்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா மீனவராக தான் இருப்பாங்க. ஓகே, 100ல் ஒருத்தர் வேணால் விவசாயம் இருப்பார், மிச்சம் எல்லாமே மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அது என்ன சொல்லுன்னா தனுஷ்கோடியில் உள்ள மீனவர்கள் அனைத்துமே யாருன்னு கேட்டால் ராமருடைய பக்தர்கள் தான். ஓகே, ராமரையும் சிவபெருமானையும் வழிபடுறவங்க தான் மீனவர். மொத்தம் தனுஷ்கோடின்னு சொல்லக்கூடாது, அம்சம் சொல்லக்கூடாது. மொத்த இந்தியாவில் இருக்கிற மொத்த மீனவருமே கடவுளை கும்பிடாமல் அவன் படகு இயக்க மாட்டான். படகை எடுத்துக்கிட்டு கிளம்புறான்னா அதாவது தனுஷ்கோடியில் உள்ள மீனவர்கள் அவ்வளோ பேருமே ராமர் பக்தர் தான், அவ்வளோ பேருமே சிவபக்தர் தான் தனுஷ்கோடி இருக்கவங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க மீனவர்கள் தானே உண்டு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அனைத்து பேருமே ராமருடைய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எடுத்துக்கிட்ட அவ்வளோ இந்து மக்களையும் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பேருமே தெய்வத்தின் வழிபாடு தான் இருப்பாங்க. சும்மா வெளியே வேணால் நாகரிக உலகத்தில் வெளியே வேணால் சும்மா வெளியே காமிச்சுக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் பூஜை இல்லாத வீடு இருக்கு. பூஜை இல்லாத வீடு இருந்துச்சுன்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாதுன்னு சொல்லிடுவோம். நாங்கள் பெரிய ஐதீகம் உள்ள ஊரியா இது தனுஷ்கோடிங்கிறது. சும்மா சாதாரண போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சாதாரண ஊர் கிடையாது. எல்லாம் நம்ம இந்தியா வெளியே என்ன சொல்லணும்னா தனுஷ்கோடி மிகப்பெரிய புனிதமான ஊர். ஏன்னா அயோத்திக்கு அடுத்து தனுஷ்கோடிக்கு ராமர் வந்து அதிக காலமாக தனுஷ்கோடி இருந்திருக்காரு. அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண தொட்டிக்கு இருந்திருக்காரு. ராமர் பாலம் கட்டினாங்கல்ல, பாலம் கட்ட வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த தனுஷ்கோடின்னு பேர் எப்படி வந்துச்சு? நான் நிறைய பேர் இது தனுஷ்கோடினா ஒரு ஊர் நினைக்கிறாங்க. ஆனால் தனுஷ்கோடி எப்படின்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடி என்பது சுத்தமான தமிழில் பானத்தை தான் சொல்வது. அம்புகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடியை கலட்டி வச்சு சிவனை வழிபட்டு சென்ற இடம் தான் தனுஷ்கோடி. இந்த இடம் சிவனை வழிபட்டு பாலம் அமைச்சு ஸ்ரீலங்கா போனாங்க. அதே மாதிரி ராவணன் அங்கே தன்னுடைய தலையை பூமியில் முட்டி வணங்கி சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணார். அதனால தான் அங்கே தலைமன்னார், இங்கே தனுஷ்கோடி. பெரிய ஐதீகம். இந்த தனுஷ்கோடியோட ஐதீகத்தை எடுத்துட்டோம்னா காசி, ஜம்பு எல்லா மாநிலத்தையும் சுற்றி கடைசியில் இங்கே வரணும். அதாவது எந்த ஆலயங்கள் எந்த தெய்வ ஆலயங்கள் எந்த கோயில்களுக்கு போனாலும் எங்கெங்கே இருந்தாலும் அந்த தனுஷ்கோடி வந்து இங்கே மிதிக்காரங்க முக்தியும் அடைய முடியாது, சித்தியும் அடைய முடியாது. ஏதோ நாங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தனுஷ்கோடிக்கு வந்து மிதிக்காதவர்களும் இருக்க முடியாது. தெய்வ வழிபாட்டில் எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தது தான் ஐயா அகத்திய முனிவரே வந்து போன இடம். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ, இட்ஸ் a great interview. Alright, பாப்பாங்க. Thanks. Thank you. Okay, I have to rush off now from the village of Dhanushkodi because my auto driver is waiting and I don't want to keep him waiting for too long. But seriously, that was a fantastic interview. It's the next day, 6 a.m. and I'm on the beach. Look at the ocean behind me. Yes, there's a lot of people, but here I came here to catch the sunrise. So there's a lot of people here, like a lot of people here, because right over there, and if you go that way, is the temple, and you're supposed to take a dip in the ocean before you go into the temple. I know it's very crowded, like very. Look at that. Oh, hi Carl. Look at that. But what can you expect in the world's most populous country? You're not allowed to film in most temples in India, but thankfully they let me film over here. So I got flowers. Woohoo! For less than $1. Yeah, jasmine flowers, they smell very good. And yeah, it's customary that when you go to a temple you bring some flowers or something like that. So okay, look at the insides of the temple. This is just the entrance.
இங்கே எடுக்கலான்னு சொன்னார். I also want to do a quick fit check. So, what I'm wearing below is called the Veshti. Okay, I'm gonna go in. I can't film, but yeah, if I can, I will. Now that I'm done with the temple, I'm walking back to my room on a pretty small side alley. You know, in a temple town in India, it's very local, right? There are people living over here. You know, just small auto rickshaws here and there. Temples, small temples on the side of either street. This is like the real deal, the real India, you know. This is how people seriously live over here. So small shops like this, people cleaning the front of their house early in the morning because it's still just 7 a.m. right? It's very nice. I really love this vibe. A lot of you might also be wondering, what is this on my head? This is something the priest puts on your head when you go to the temple. So it's like a marking or something like that you have visited the temple. Hello. I'm really liking this walk from the temple back to my room. It's very nice and silent. Tourists here and there, pilgrims I should say, cows walking here and there, people, you know, doing their morning rituals outside their door like they've been doing for thousands of years. Just a reminder that when you come to India and see something, a ritual, humans like you and me have been doing it for the last say 2 or 3,000 years. So it's very special to see these things, okay, in the same place. So India is a land of great culture and tradition. So respect and enjoy that when you're here, right? மீறி தான் போகணும். மீனுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் கிடையாது. மீன் எங்கே போதோ அங்கெல்லாம் மீனவும் போவோம். இதுதான் மீனோட வரலாறு. மீன் இல்லாத இடத்துல போய் வலையை போட்டு நட்டத்துக்கு வர முடியும். சரியா? மீனுக்கு ஒரு வரைபடம் எல்லையில தான் மீன் நிற்கணும்னு நாங்கள் எல்லையோட நின்றுக்குருவோம். மீன் எல்லையை தாண்டிச்சுன்னா மீனவன் எல்லையை தாண்டத்தான் செய்வான். ஏன்னா மீனவனுக்கு ஃபயர் இருக்குல்ல, மீன் பிடிச்சா தானே சாப்பிட முடியும். எல்லாம் தாண்டி என்ன வந்து மொத்தமே 12 ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னார் 12 கிலோமீட்டர் தான். அதனால வந்து ரொம்ப குறுகிய கடல் இந்த பகுதியில். அதனால வந்துக்கிட்டு மீனவன் எல்லையை தாண்டுறான்னு சொல்றதுலாம் பாரம்பரியமாக அங்கே போய் தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மட்டும் புதுசாக சொல்ல மீனவனுக்கு ரொம்ப பாதிக்கும். எனக்கெல்லாம் 94 வந்துக்கிட்டு ஷூட்டிங். உங்களை ஷூட் பண்ணாங்களா? என்னையும் ஷூட் பண்ணாங்க. 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. ஓ, நீங்கள் போகிற படகுல உங்களை ஷூட் பண்ணாங்களா இலங்கை ராணுவம்? பாருங்க, ஏதாவது புல்லட் பாஞ்சது இங்கே கிழிச்சு தான் குண்டு எடுத்து 94 பிப்ரவரி 18 இங்கே இந்த இது காமிங்க. ஓப்பன் சர்வீஸ் பண்ணி தான் குண்டு எடுத்தாங்க. ஸ்பாட்டில் 2 பேர் அவுட்டு. ஒன்று எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் 5 மாதம் ஆச்சு. இப்போ என் கூட 2 பேர் காலி. நான் இஞ்சி கத்தித்தீவு போய் அங்கேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு போய் ஸ்ரீலங்காந்து ஃப்ளைட்டில் கொண்டாந்து இறக்குனாங்க. டெலிவின், டிரைவர் பேர் டெலிவின். 2 பேர், ஒருத்தர் பேர் எமரட்டு, ஒருத்தர் வெள்ளச்சாமி. கண்ணுக்கு முன்னாடி உசுறு போச்சு. 4 பேரும் ஒன்றா சாவோம் இல்லை வாழ்ந்தானே. அன்னைக்கு ஓவர் காற்று, புயல் காற்று. ஆனால் 94 பிப்ரவரி 18 கட்சிக்காரியாக தான் வலை விட்டுருந்தோம் நாட்டுப்படகுல. நாட்டுப்படகு அப்போ வலை விடத்துல அவங்க வந்து இலங்கை ராணுவம். நாட்டுப்படகுன்னா அந்த உடன் போட்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஒன்று என்னோட வந்தது அண்ணன் பெரியமாமன் அருளாரசன், இன்னொரு ஆள் மச்சான் செபஸ்தியான், ஸ்பாட் அவுட். 3 பெரிய ஆளுக்கு 4 சிறுவர் வந்துட்டாங்க. 4 பேருக்கு எந்த பாதிப்பில், 3 பேருக்குமே பாதிப்பு. அதில் 2 பேர் ஸ்பாட் அவுட். எனக்கு முன்னாடி லாவில் பாதிப்பு. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு தமிழர்கள்னு சொன்னால் மனிதாபிமானமே இருக்குது. அது நம்ம மிருகமாக மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சிங்கள அரசு, சிங்கள மிட்டு தமிழனாவே மனிதனாக கூட பார்க்க மாட்டாங்க. மிருகத்தோட மோசமாக பார்ப்பாங்க. மிருகத்துக்கு கூட நிறையா சட்டகிட்ட இருக்குது. மிருகத்தை அடிக்காத பிடிக்காத சுடாதுன்னு. இந்த தமிழனை 600 பேருக்கு மேலே இது வரல அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. 2000 பேருக்கு மேலே என்னைய மாதிரி காயப்பட்டவங்க இருக்கு. இதை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்குங்களா? இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது? அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளை வந்துக்கிட்டு தமிழனா மட்டும்தான் பார்க்காங்க, இந்தியர்களை பார்க்குறதே இல்லை. நான் ஒரு இந்தியன். ஓகே. என்னை வந்து தமிழனா மட்டும்தான் பார்க்காங்க. இப்போ கேரளாவிலாம் ஒரு படகுல வந்துக்கிட்டு ஒரு கப்பக்காரன்
சுட்டுட்டான் 2 பேரை. அதுக்கு உடனே இந்திய அரசு போர் தொடுப்போம்னு சொல்லிச்சு. ஆனால் தமிழன் எத்தனை பேர் செத்தாலும் கண்டுக்கிறவே மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி, இந்த பிஜேபி ஆட்சியிலையும் சரி. இதை தான் வரலாறு. தமிழனை மனுஷனாவே இந்திய அரசும் பார்க்கறது இல்லை. இலங்கை அரசு அவன் வந்தான் சரி, ஒரு மிருகத்தை மாதிரி சுட்டு போட்ட மாதிரி சுட்டு போட்டு போயிடுவான். ஆனால் இப்போ அது கிடையாது. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் இப்போ அவதாரம் போடுறான். இந்த போஸ்டர் கிட்ட வரீங்களா? கச்சத்தீவுனா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கச்சத்தீவு வந்து இப்போ ஒரு தீவு. இப்போ நம்ம இருக்கிறது ராமேஸ்வரம் தீவு தான். ஓகே. அந்த கச்சத்தீவு சேதுபதி ராஜா மகாராஜாவுக்கு சேர்ந்தாதான் அந்த கச்சத்தீவு. அதை 94 வந்துட்டு கொடுத்துட்டு 74 கொடுத்துட்டாங்க. 74 கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தாங்க? இந்திய அரசு இனமா தான் கச்சத்தீவா கொடுத்தாங்க. இலங்கை அரசு அது கொடுத்தனால மீனவர்களுக்கு ரொம்ப எல்லை வந்து குறியிட்டு ரைட். கச்சத்தீவை கொடுத்தனால மீன்பிடி எல்லை வந்துக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு குறைஞ்சிச்சு. அதனால பாதிக்கப்பட்டது இந்த ராமேஸ்வரம் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டது. அவங்க எந்த ஆலோசனையும் மீனவர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்தாங்க. கொடுத்தனால பாதிக்கப்பட்டது எங்களுடைய வாழ்வாதாரம், மீனவர்களுடைய வாழ்வாதாரம். இதே சூழ்நிலையில் வந்து இலங்கை தமிழர்களும் இந்திய மீனவர்களும் போய் அதே ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வந்து கச்சத்தீவில் போய் இலங்கை நாட்டு மீனவர்களும் இந்த தமிழக மீனவர்களும் போய் இங்கே ராமேஸ்வரம் மீனவர்களும் போய் அங்கே போய் திருவிழா கொண்டாடுறாங்க. அது ஒரு நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடந்துக்கிட்டே இருக்குது. கச்சத்தீவில் கச்சத்தீவில் இருக்கு கோயில். ஓகே. அங்கே வந்துக்கிட்டு 2 நாட்டு மக்களுமே போய் திருவிழா கொண்டாடிட்டு வருவாங்க. இப்போ அந்த திருவிழா இன்னும் நடக்குதா? நடந்துருச்சு. இப்போ ஏப்ரல் நடக்கும். கோயில் ஆழகாலம் உள்ள கோயில். ஆழகாலம் உள்ள கோயில் ராமேஸ்வரத்துக்காரன் தான் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தது. சிலோனுக்காரன் அப்புறம் தானே, எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே. இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன். ராமேஸ்வரம் வந்து ஒரு ஹிந்து புனித ஸ்தலம் இல்லையா? எனக்கு அப்படி தான் தெரியும். ஓகே. இங்கே ஆனால் இந்த மீனவர்கள் வந்து நிறைய கிறிஸ்டின் நேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அப்துல் கலாம் ஐயாவும் இங்கே இருந்தால் வந்திருக்கிறது. அதாவது இந்தியாவே வந்துக்கிட்டு இந்த நாடு அல்ல. கிறிஸ்டினு, இந்து, ஒரே நாடு, முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்த ஒரு சமத்துவமான நாடு தான் இந்தியா. ஆனால் ஒவ்வொரு சில மதவாதிகள் இது இந்து நாடு சொல்லித்தான் மக்களை பிரித்து ராமேஸ்வரம் புனிஸ்தலம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ராமர் கோயில் இருக்கு, புனிஸ்தலம். ஆனால் இந்த நாடு இந்தியா இல்லை. இங்கே எல்லா மதத்திலும் ஒன்று சந்தோஷமாக தான் இருக்கும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு பிரிவினையாக காட்டுறாங்க. முஸ்லீம், இந்து, கிறிஸ்தன் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும். இந்த தீவுல ராமேஸ்வரம் தீவுல எல்லாருமே ஒற்றுமையாக தான். இங்கே யாருமே வந்துட்டு இந்த கிறிஸ்டின் சொல்கிற பாவம்லாம் கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கு. இப்போ வேலைக்கு போவீங்களா? வேலைக்கு போகிறது உங்களுக்கு சாரி. எந்த ஊர்? நான் ஆக்சுவலி சிங்கப்பூர்லேருந்து வரேங்க. சரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் போங்க. சொல்லுங்க. இல்லை பேசிட்டா இது நிப்பாடம் கிடையாது. பேசு, இங்கே உள்ள சூழ்நிலைன்னு சொல்லி நேவி பிரச்சனைன்னு சொல்லி அதையெல்லாம் சொல்லிட்டியா? நம்ம சூடு வட்டு வரைக்கும் பேசு. இந்த கடலில் யூஸ்வலாக என்ன மாதிரி மீன் எல்லாம் பிடிப்பீங்க? என்ன மாதிரி மீன் இருக்கும் உங்களுக்கு? இங்கே இறால் இருக்கு, கனவா இருக்கு, நண்டு இருக்கு, சீலா இருக்கு, வாழை மீன், மீன் வகைகள் அத்தனை இருக்குன்னு சொல்லி. சரியா? வவ்வால் மீன் இருக்கு, கும்பலா இருக்கு, எல்லாம். அதாவது அதிகபட்ச மீன் இந்த கடல்ல. அவங்க ராணுவத்தை பார்த்துருக்கீங்களா? அடி வாங்கியிருக்கீங்களா? தொழில் போகிறோம், அடி வாங்காதவன் பாவம் செஞ்சவனா இருப்பான். இவ்வளோ பேர் போகிறாங்கள தொழிலுக்கு, அடி வாங்காம எவனா புண்ணியம் செஞ்சவனா இருப்பான். எல்லாரும் அடி வாங்கி ஐஸ் வச்சு வாயில குத்துவாங்க. ஐஸ் வாயில ஐஸ் கட்டி எடுத்து வாயில குத்துவாங்க. அந்த 2 பக்கம் ரத்தம் ஓடும். மீன் எடுத்து வாயில வைப்பாங்க. ரொம்ப உப்பு மூடையில அதை வாக்கில வச்சு அமுக்குவாங்க. அந்த அடங்குல உப்பு அதை வாயில வச்சு அமுக்குவாங்க பிடிச்சி. எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்க. இதையும் தாண்டி நீங்க திரும்பி இலங்கை தான் போறீங்களா? வேற வழி இல்ல. வயிறு சாப்பிடணும்னா தானே. வயிறு பசிக்கு என்ன செய்யறது? நம்ம கடல் கம்மிங்க. நம்ம கடல்ல மீன் இல்ல. அங்க போய் மீன் பிடிச்சாதான் டீசல் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் கண்டிப்பாக எல்லாம் தாண்டி போயிடுவோம். கச்சத்தீவு குட்டையெல்லாம் கிடக்க மாட்டோம். கச்சத்தீவுங்கிறது என்ன முதல்ல? கச்சத்தீவு
வந்து முதல்ல வந்து அது நம்மளுக்காக நமக்கு உண்டான பொருள் அது. ஓகே. நம்ம சொந்த வீடு மாதிரி முதல்ல இருந்துச்சு. அப்புறம் 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து பேசி 2 அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே. லோன் பகுதி ஆகிருச்சு. ஓகே. இப்போ அந்த இடத்துக்கு போனால் இது ஏன் எல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற பிரச்சனை அங்கே. ஓகே. அதனால நம்ம போனால் அடிக்க பிடிக்க மிதிக்க அனைத்து பிரச்சனையும் பண்ணுறாங்க. நம்ம பொருளாதாரத்தை சேதப்படுத்துறது, கோட்டை உடைக்கிறது, மடியை வெட்டி விடுறது. நம்ம இங்கேருந்து 50,000 ரூபா செலவு பண்ணி 50,000லேருந்து 1 லட்ச ரூபா ஒரு செலவு நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு. ஒரு நாள் தொழில் போயிட்டு இன்னைக்கு காலையில் போனால் நாளை காலையில் வருவோம். நம்ம இங்கேருந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் அவங்க பண்ணுற செலவு கூட 4 லட்சம் 5 லட்சம் வர்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப பிரச்சனையாகுது. ஆனால் நம்மளும் நிறைய தவறு நம்ம சைடில் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீன்பிடி பொருளாதாரம் இல்லாமல் அங்கே தான் இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு நீங்கள் எல்லாம் தாண்டி போகிறீங்க? உங்களுக்கு முதல்ல தெரியுமா கடலில் போகிறப்ப இது இந்தியன் தண்ணி அது ஸ்ரீலங்கன் தண்ணி? இப்போ சிபிஎஸ் முதல்ல வந்து நமக்கு எல்லைக்கோடுன்னு சொல்லி ஒன்றும் பிரிக்கலை. இப்போ சமீபத்தில் எல்லைக்கோடுன்னு சொல்கிற ஒரு பகுதியே வந்துச்சு. அது இப்போ நம்ம சிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம போகும்போது சிபிஎஸ்லேயே எல்லாமே வந்துடுது. எல்லைக்கோடு நம்ம போகும்போதே தெரியும், அந்த கோடு குறுக்க வந்துடுது. இதை தாண்டுனா ஸ்லோன் பாடுது. இதுதான் நம்ம எல்லைன்னு சொல்லி நம்ம எல்லைக்குள்ளே வந்து இப்போதைக்கு சொல்ல போனால் எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா நம்மள்கிட்ட வந்து மீன்பிடி சாதனங்களும் மீனவர்களும் அதிகம். அவங்க சைடில் மீன்பிடி சாதனம் இல்லை. இன்னொன்று என்னன்னா நம்ம சேத்துக்குள்ளே உள்ளதை தோண்டி எடுப்போம். சேத்துனா சி தரையா? ஆமாம், கீழே ட்ராலர். ஆமாம், அதில் உள்ளதை நம்ம வந்து தோண்டி பிடிப்போம். அவங்கள்ட்ட வந்து இந்த ரோலர் மடி இல்லை. இன்னொன்று என்னன்னா அவங்க கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மீன், ஒரு பாக்ஸ் கனவா இவ்வளோ தான் கொண்டு வரணும்னு அங்கே சட்டம் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த சட்டம் கிடையாது. போட்டு நிறைய நம்ம பிடிப்போம். நம்ம மனசு என்னை திருப்தியாக அப்போ தான் நம்ம கரையை வருவோம். அவன் ஒரு பாக்ஸ் பிடிச்சிட்டு இன்னொரு பாக்ஸ் நம்ம பிடிச்சோன்னா அந்த கவர்மெண்ட் அப்போ நமக்கு ஒரு பாக்ஸே போதும் அப்படின்னு ஒரு மனநிறைவோடு அவன் போயிடுவான். நம்ம எல்லைக்குள்ளே எந்த ஒரு மீன் பகுதி இப்போதைக்கு எதுவுமே இல்லை. என்னென்ன அப்படித்தானே நம்ம சைடில் எதுவும் இல்லை. இருக்கிற பொருளாதார அது அங்கே தீவுகள் நிறையா. தீவு கிட்ட தான் அந்த மீன் பெருக்கம் கூட. அதனால நம்ம தீவை நெருக்கி போகிறோம். நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு 1.5 லட்ச ரூபா நம்ம மதிப்பீடு பொருள் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஆட்கள் எல்லாருக்கும் சரி பண்ணால் நமக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும் ஓனருக்கு. அதனால நம்ம கண்டிப்பாக அங்கே தான் போய் ஆகும். தொழில் பார்க்குறதுக்கு எங்கே இடம் இருக்குது? சின்ன கடல் பகுதி தான். தொழிலெலாம் அவங்க பண்ணுறதுக்கு இடமெல்லாம் கிடையாது இங்கே. நாங்கள் எக்காரணத்தை கொண்டு அந்த எல்லையை கொஞ்சம் தாண்டுற மாதிரி சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு அமையும். எங்களுக்கு இங்கே உள்ள கடல் பரப்பு ரொம்ப கம்மி. ஆமாம், அதனால எங்கள் போட்டில் ரொம்ப பாதிக்கப்படுது. ரொம்ப அடிக்கிறாங்க, மடிபோடையெல்லாம் சேதரப்படுத்துகிறாங்க. கோட்டையை கொண்டு போய் அங்கே பிடிச்சி வச்சிடுறாங்க. எங்கள் வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்படுது. 100-150 பேர்கிட்ட செத்துருக்காங்க இந்த ராமேஸ்வரத்தில் ஸ்ரீலங்கா நேவி சுட்டு. இதை பற்றி தமிழ் நியூஸில் தான் அப்பப்போ வருது, நேஷ்னல் நியூஸில் அப்படி வரதில்லை. ப்ளஸ் நிறைய பேருக்கு இந்தியா பாகிஸ்தான் தான் தெரியும். ஒரு வயிற்று பொழப்புக்கு பொழைக்க போனால் சுட்டு கொள்றாங்க. ஆமாம், பகைமையாக இருக்கிற பாகிஸ்தானில் கூட சுடுறது கிடையாது. இருக்க நட்பு நாடுன்னு சொல்கிறான். இந்த நாட்டிலேயே சுட்டான்னா அப்போ நாங்கள் எங்கே போய் பொழைப்போம்? ஸ்ரீலங்கா நம்மளுக்கு நட்பு நாடு தானே. ஆமாம், ஓரளவுக்கு. பாகிஸ்தான் மாதிரி பல பகைமையான நாடு கிடையாதுல்ல. இல்லை அவங்களே சுடும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம கவர்மெண்ட் சரியில்லை, அவ்வளோதான். லட்சத்தீவை நம்ம மீட்டுட்டோம்னா அங்கே எல்லா பகுதி விரிவடைஞ்சிரும். நாங்கள் கொஞ்சம் ஏண்டு போய் தொழில் பார்க்கலாம். இப்போ அது இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இப்போ போக முடியாங்க. எவ்வளோ ஓட்டு கடலுக்கு போகாமல் கிடக்கு பாருங்க. இவ்வளவுமே தொழில் சரியில்லாமல் கடலுக்கு போகாமல் கிடக்காங்க. இப்போ எத்தனை பேர் இந்த போட்டெல்லாம் போக வேண்டிய கப்பலுங்களா? போக வேண்டியது போகாமல் கிடக்கு. தொழில் சரியில்லை, அவ்வளோதான். பெரிய பெரிய முதலாளிகளையும் பெரிய பெரிய ஆளுக்கு மட்டும் போட்டு மட்டும் தான் போயிருக்கு. அன்றாட ஐத்து போல பார்க்குற ஆளுக்கு யாரும் போக முடியல தொழிலுக்கு. சரி, ஒரு லாஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்கணும்னா ஒரு வரியில் ஒரு நிமிஷத்தில் சொல்லணும்னா உங்களோட பிரச்சனைகள் என்ன, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுங்க. யாராவது இது பார்க்குறாங்கன்னா. இலங்கை அரசு, இந்திய அரசு இந்த தமிழ்நாட்டு மீனவர்களையும் இலங்கை தமிழ் மீனவர்களை 2 பேரையும் ஒரு உடன்பாடு பண்ணி பழைய மாதிரி 80ல் வந்துட்டு மீனவர்கள் தொழில் பண்ண மாதிரி ஒரு சரி பண்ணி இந்த 2 அரசு கொடுத்தா ரொம்ப மீனவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சரிங்க, தேங்க்யூ. ஓகே, இருங்க ஒரே நிமிஷம். இப்படி வெளிச்சத்துக்கு வரும். ஓகே, கிரேட் இன்டர்வியூ, தேங்க்யூ. உங்கள் பேர் என்னங்க? வரதராஜ். ஓகேங்க, பார்ப்போங்க. தேங்க்யூ, நன்றிங்க. தேங்க்யூ. சரி, ஆல்ரைட். With the fisherman of Rameshwaram. This is my rickshaw driver who brought me around. Now, unga per enna? என் பேர் ரவி. Ravi. Yeah, so if you come to Rameshwaram, this is the man whom you should go with. Yeah,
நீங்கள் என்ன ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க மீனவரா இல்லையா? நான் மீனவரில் இருந்தேன். நேவி ரொம்ப எங்களை அடிக்கிறதுனால ஓ உங்களும் அடிச்சிருக்காங்களா? அடி வாங்கியிருக்கோம். ஆஹா போட்டில் போய் ரொம்ப கஷ்டம். எல்லையை தாண்டி போனால் தான் மீன். அதனால் நாங்கள் கடலுக்கு போய் என்னால் முடியல, அடி வாங்க. அதோட ஆட்டோ எடுத்து 2010 ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். I've had to record the last few clips on my phone because my SD card got full. Apologies about that. I think those were pretty good interviews. Gave some visibility and eyeballs. Hopefully, I hope you guys are now more aware of this conflict that has been going on. I mean, you guys saw the bullet wounds, right? And no one knows about this. I doubt many people in India even know about this actually. So, hopefully, this brings about some awareness. Hope you know about this conflict. Well, parting thoughts. Okay. Well, the fishermen do know that they're crossing the border illegally. Okay. And some of them were in fact saying that if your neighbor came into your house and took all your resources, would you be happy? So that is fair. Some of them said that Pakistan is a better neighbor than Sri Lanka. So pretty interesting thoughts. A lot of people know about the India-Pakistan conflict. A lot of y'all don't know about the India-Sri Lanka one, which is why I wanted to show this. One thing which wasn't too covered in my interviews was the effect of the civil war, right? So a lot of Sri Lankan Tamils came through this narrow strait of water and took refuge in India. Yeah, only one man spoke about it. So there were a lot of refugee camps over here, but they've now moved further into India or have gone back into Sri Lanka since the civil war has ended. So that's it then from Rameshwaram. Hope you guys enjoyed the video. Do like, share, subscribe, and yeah, let me know what you guys think about the conflict. I hope you guys have learned a lot. Okay, see you guys then. Goodbye.